பச்சூர் ஊராட்சி மாமுடி மண்டபள்ளி பகுதியில் சாலையின் ஓரத்தில் புளிய மரத்தை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்த பச்சூர் ஊராட்சி மம்முட்டியின் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் வழியாகத்தான் மேல்மாமுனியாம்பள்ளி, கோழிமூக்கனூர், பேட்ராயன் வட்டம், செத்தமலை, காட்டிநாயக்கனூர், கூழிகான் வட்டம் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் மம்முடிமான பள்ளியில் செல்லும் சாலையின் ஓரத்தில் புளியமரம் உள்ளது. மேலும் இந்த புளியமரம் சாலையின் வளைவில் அமைந்துள்ளதா எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியவதில்லை என்றும், மேலும் சாலையின் மறுபக்கம் 5 அடி அளவிலான பள்ளத்தாக்கில் நிலங்கள் உள்ளது. எனவே திடீரென நிலை தடுமாறி பள்ளத்தில் விழும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு விபத்துகளும் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த புளிய மரத்தை அகற்ற வேண்டும் என அரசு அதிகாரிகள் பலமுறை பகுதி மக்கள் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த புளிய மரத்தின் அருகே உள்ள மற்றொரு புளிய மரத்தை அரசு அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். ஆனால் வெட்ட சொல்லி கோரிக்கை வைத்த புளிய மரத்தை அகற்றாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த வழியாக தினம்தோறும் குழந்தைகளை ஏற்றி செல்லும் பள்ளி வாகனங்களும் செல்கிறது. ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றால்தான் அரசு அதிகாரிகள் கண்களில் படுமா என்றும் குற்றம் சாட்டினர். எனவே உடனடியாக இந்த புளிய மரத்தை அகற்றாவிடில் மிகப்பெரிய போராட்டத்தை ஊர் பொதுமக்கள் கையில் எடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ரமேஷ். Yeah. பச்சூர் பஞ்சாயத்து மேல்மாமுடி மானப்பள்ளி கிராமம் சார் இது. இந்த பக்கம் வந்து சுமாராக 7 கிராமம் உள்ளடங்கியிருக்கு. 2 முறை கிணத்துல ஆடு விழுந்து அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டி இந்த இடத்துலேருந்து எங்களால் கூட்டு போக முடியல. வந்த உடனே இந்த இடத்துல நிப்பாட்டாங்க. 2 வீலர் வச்சு அவங்களெல்லாம் 2 வீலரில் வச்சு 3-4 2 வீலர் வச்சு நாங்கள் அவங்கள கூட்டு போய் அந்த ஆடு மீத்தி உயிரோட எடுத்தோம். அதுக்கு உண்டான பையன் இங்கே இந்த இடத்துல இங்கே நிற்கிறாரு. இந்த மாதிரி நாங்களும் கலெக்டர்கிட்டையோ பல இடத்துல எல்லா இடத்துலையும் மனு கொடுத்தோம். யாருமே இது கண்டுக்க மாட்டேன்றாங்க. அந்த ரோடு போடும்போது கூட தடுத்தோம், எங்களுக்கு இந்த மரத்தை எடுத்து கொடுங்கன்னு. இந்த பகுதிக்கு பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ்ஸு, கோயிலுக்கு போகிறவங்க வந்து 2 முறை பஸ்ஸு நிப்பாட்டாங்க. ஸ்கூல் பஸ் ஒரு முறை வந்து தவறிச்சு, இந்த இடத்துல தடுமாறி போச்சு. தக்கபடி இந்த ஸ்கூல் பஸ்ஸு வந்து தவறி ஏதோ ஒரு குழந்தைங்க ஏதோ ஒன்று ஆன பின்னாடி தான் வந்து உயிரை காப்பாற்ற வராங்கன்னா, இந்த மாதிரி டைமில் நல்லா கறத்த போது நாங்கள்லாம் சொன்னால் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அப்போ விபத்து நடந்தால் தான் வந்து பார்க்குமா அந்த அரசாங்கம்? இது ஏன் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் நாங்கள் பொதுமக்கள் மனு கொடுத்தா எதுவுமே அது கண்டுக்க மாட்டேன்றாங்க? இதுவரையும் பல முறை நாங்கள் மனு கொடுத்தோம், யாருமே கண்டுக்க மாட்டோம். பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை எடுக்க சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்தில் இந்த மரத்தை வந்து விட்டுருக்காங்க. இந்த மரத்துக்கும் என்ன அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது சொல்லுங்கள்? இந்த மரம் ஏன் எடுக்கிறாங்க, இதை ஏன் வெட்டினாங்க? இது யாரும் பொதுமக்கள் கேட்டாக்க நீ ஏன் அதை கேட்குற, நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு எங்களே கேட்குறாங்க. நாங்கள் எடுக்க வேண்டிய மரத்தை எடுக்கலை. இல்லை, இந்த அதிகாரிகள் யாருக்கிட்ட தான் நாங்கள் போய் இந்த பக்கங்கிறவங்க இந்த பகுதி மக்கள் வந்து முறையிடுறது? இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும். கண்டிப்பாக இது தக்கபடி தீர்வு காணலைன்னா நாங்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்ந்து மொத்தம் போராட்டம் பண்ணுவோம். இதுக்கு கலெக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே எங்களை போராட்டம் தவிர இது வேறு இதுக்கு மேலே எங்களால் எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு உடனடியாக கலெக்டராவது இந்த அதிகாரியாவது எல்லாம் கண்டு இது உடனடியாக நடவடிக்கை எடுங்க.